ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் பிரவியில் பார்த்துப்பீங்க. பிரவியில் பார்த்தா சூப்பரான ஒரு லவ் பிஜிஎம் எப்படி சிம்பிளாக மேக் பண்ணதான் இதுலேருந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்புறம் சொல்கிற ஒவ்வொரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ஷார்ட் அண்ட் சிம்பிளாக வந்து எடிட் பண்ண முடியும். வாங்க இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தான். இதுக்கான ப்ரொஃபஷனல் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி டவுன் பண்ணி ஆப்பில் அது வந்து ஆப் வந்து கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி வரும். கீழே ப்ளஸ் ஆகி பார்த்தா கீழே ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் புக் மார்க்ஸில் வந்து எடிட் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கிளிக் பண்ணி உங்களுக்கு பாஸ்வேர்டு இருக்குது. இதுக்கான பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் வந்து வாய்ஸில் சொல்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பார்த்து நான் சொல்கிற பாஸ்வேர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிட்டு சப்மிட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் ஷோ ஆகும். ரிட்டர்ன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட்டான ப்ராஜெக்ட் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஒரு இமேஜ் லேயர் வந்து ஷோ ஆகும். இல்லை நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி இதில் மென்ஷன் பண்ணுவேன். ஆட் யுவர் இமேஜ் 9:6 டிசிஷன். கரெக்டாக இந்த சைஸில் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாகவே இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து 9:6 டிசிஷன் இமேஜ் தான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த சைஸில் இப்போ இமேஜ் வந்து கரெக்டாக கிராப் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ பேக் வந்து கீழே ப்ளஸ் ஆகி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு 9:6 ஒரு சைஸ் இருக்கும். கிளிக் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணி அந்த பிக்சலில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனால் ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் படி யார் இமேஜ் வந்து வீடியோ எடிட் பண்ணலாம் அந்த இமேஜ் வந்து மீடியான்ற ஆப்ஷன் ஷோ ஆகும். நீங்கள் மீடியாவில் போய்ட்டு எந்த ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுற இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணிங்க. ப்ளஸ் கிளிக் பண்ணி இமேஜ் ஆட் ஆகிடும். இமேஜ் ஆட் உங்கள் 2 ஃபிங்கர் யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து ஜூம் பண்ணிங்க. கரெக்டாக ஜூம் பண்ணி அலைன் பண்ணிட்டு இங்கே மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜி ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து கரெக்டாக அந்த சைஸில் வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். சேவ் ஆப்ஷன் கேட்கணும். சேவ் கொடுத்து க்ளோஸ் கொடுத்துங்க. இப்போ பேக் வந்துட்டு இப்போ புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஓகே ஸ்க்ரோல் பண்ணி ஆடியோவில் இருக்க மேலே இருக்கிற இமேஜில் கிளிக் பண்ணுங்கள். கலர் ஃபில் செலக்ட் பண்ணுங்கள். ஸ்டார் கிளிக் பண்ணிங்க. நீ எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் அலைன் மோஷன் ஃபோட்டோவில் வந்து ஆட் ஆகிடும். அலைன் மோஷன் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு நீ எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அவ்வளோதான். இதே மாதிரி இருக்கிற எல்லாருமே நீங்கள் வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் சேஞ்ச் பண்ணி மேலே ஒரு இமேஜில் இருக்குது சொல்கிறேன். ஃபஸ்ட் இங்கே கலர் இமேஜ் செலக்ட் பண்ணி ஸ்டார் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. இமேஜை செலக்ட் பண்ணி ப்ளஸ் கிளிக் பண்ணுங்கள். இமேஜ் ப்ளஸ் கிளிக் பண்ணோன்னே கரெக்டாக இந்த இமேஜில் கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து மூவ் பண்ணுற ஆப்ஷன் ஷோ ஆகும். கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணுற ஆப்ஷன் போயின்னு கரெக்டாக உங்களுக்கு ஃபேஸ் எங்கே வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக ஜூம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. மூவ் பண்ணுற ஆப்ஷனில் நெக்ஸ்ட் குரூப் லேயர் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் குரூப் 1 ஃபஸ்ட்டு குரூப் 2 இருக்கும். எல்லாருக்கும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷன் ஷோ கிளிக் பண்ணி எடிட் குரூப் ஆப்ஷன் லைட் அட்ஜஸ்ட் பண்ண மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர் இருக்கும். அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கலர் ஃபீல் செலக்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீ எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் 9:6 நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணல அந்த இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் இங்கே ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பேக் பார்த்தா 2 குரூப்பில் இருக்கும். கரெக்டாக இந்த 2 குரூப்பில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு தெரியும் பார்த்தீங்கன்னா 13:06 வந்து நான் வந்து கண்டினியூஸாக இமேஜ் இந்த லேயர் ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு நீங்கள் அங்கே ஆட் பண்ண மாதிரி தான் இங்கே நம்ம வந்து கலர் ஃபீல் செலக்ட் பண்ணி நம்ம இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லேயர் செலக்ட் பண்ணி கலர் ஃபீல் செலக்ட் பண்ணி ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் எதனா ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ப்ளஸ் மட்டும் கிளிக் பண்ணலாம். ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். இந்த புக் மார்க் பர்சனுக்கான பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 9653. கரெக்டாக புக் மார்க் பர்சன் பார்த்தீங்கன்னா 9653. நீங்கள் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி புக் மார்க் பர்சன்ட் இம்போர்ட் பண்ணி நான் சொல்கிற மாதிரி எடிட் பண்ணிங்க. இதே மாதிரி ஃபுல்லாக லாஸ்ட் வரை நீங்கள் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐஆஃபன் ஆஃப் இருக்கும். அது ஆன் பண்ணிங்க. வந்து ஃபுல்லாக வந்து ஆன் பண்ணேன். மேலே எங்கள் செட்டிங் பல ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வீடியோ ஸ்டார்ட் செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகின சேவ் குத்தினா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.